ஈரோடு மாவட்டம் பவானி அருகே காவிரி கரையோரம் தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இது குறித்தான கள தகவல்களுடன் நம்முடைய இணைகிறார் நமது செய்தியாளர் மேகநாதன். வணக்கம் மேகநாதன். தற்போது தாழ்வான பகுதியில் வசிக்கும் மக்கள் எங்கே அழைத்து செல்லப்படுகிறார்கள்? அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வணக்கம். இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணையிலிருந்து 1,25,000 கனஅடி தண்ணீரானது காவிரி ஆற்றின் வழியாக திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஏற்கனவே பார்த்தோம்னால் அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் சார்பாக காவிரி கரையோர பகுதியில் தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களை வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இன்று பார்த்தோம்னால் நம்ம இருக்கக்கூடிய பகுதி பவானி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள கந்தன்பட்டறை பகுதி. இந்த இடத்தில் தற்பொழுது 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்த வீடுகளில் உள்ள மக்கள் மட்டுமின்றி பவானி நகருக்குட்பட்ட பசுவேஸ்வரர் வீதி, பாலக்கரை, தினசரி மார்க்கெட் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு துறையினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டு காவிரி ஆற்றில் யாரும் இறங்காதவர்கள் உள்ளனர். தொடர்ந்து பார்த்தோம்னால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறி வருகின்றனர். இவர்களுக்கு ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் தற்போது பார்த்தோம்னா தற்காலிகமாக 3 இடங்களில் முகாம்கள் அமைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். தற்போது குறிப்பிட்ட வீடுகளில் இருந்து மக்கள் உடைமைகளுடன் வெளியேறக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பார்த்தோமானால் பவானி காவிரி ஆற்றில் பார்த்தோம்னால் இன்னும் கூடுதலாக 2.25 லட்சம் தண்ணீரானது திறக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் மொத்தமாக ஒரு 800க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்படலாம் என முதற்கட்டமாக வருவாய்த்துறை சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தற்பொழுது 1 லட்சம் கனஅடிக்கு அதிகமாக காவிரி ஆற்றில் தண்ணீர் செல்லும் சூழலில் பார்த்தோமானால் இன்றைய தினம் பவானி குமாரபாளையத்தை இணைக்கக்கூடிய அந்த பழைய பாலம் தற்பொழுது வரை மூடப்படாமல் உள்ளது. இதில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் பயணம் செய்து வருகின்றனர். தற்பொழுது பார்த்தோமானால் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய இடங்களை பவானி சட்டமன்ற உறுப்பினர் கே.சி. கருப்பணன் அவர்கள் பார்வையிட்டு அங்கே பணியில் உள்ள தீயணைப்புத்துறையினர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது, பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனரா என்பது குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து பார்த்தோம்னால் வருவாய்த்துறை சார்பில் அவர்களுக்கு தேவையான உணவு, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளும் அந்தந்த முகாம்களில் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது. தொடர்ந்து காவிரி ஆற்றில் இன்னும் மதியம் 1 மணிக்கு பிறகாக 1,80,000 கனஅடி தண்ணீரானது திறக்கப்படலாம் என்பதால் ஏற்கனவே கடந்த 3 தினங்களாக பவானி காவிரி ஆற்றின் உள்ள இந்த பவானி கூடுதுறையானது மூடப்பட்டு பொதுமக்கள் யாரும் காவிரி ஆற்றில் இறங்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகிற சனிக்கிழமை ஆடி 18 மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்தோம்னால் ஆடி அமாவாசை என்பதால் அதிகப்படியான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு திதி திருப்பணம் கொடுப்பதற்கு வருவார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கோவில் நிர்வாகம் சார்பில் யாரும் காவிரி ஆற்றில் இறங்கப்படக்கூடாது என்பதற்காக அங்கு தற்காலிகமாக தட்டி கட்டப்பட்டு பொதுமக்கள் யாரும் உள்ளே இறங்குவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.